எப்தான்ற ஒரு மனுஷனை எழும்ப பண்றார். இந்த எப்தா வந்து பலத்த பராக்கிரமசாலியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ எப்தா என்ன பண்றான், ஒரு ஆளை அனுப்பி அம்மோன் ராஜா கிட்ட வந்து பேசுறான், பேச்சுவார்த்தை நடத்துறான், யுத்தம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பேச்சுவார்த்தை நடத்தும் போது அந்த ராஜா என்ன பண்ணல, பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வரல. இல்லை நான் யுத்தம் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும் போது எப்தா சரி அப்படியா, நம்மளும் யுத்தம் பண்றதுக்கு ரெடின்னு சொல்லி அவன் யுத்தத்துக்கு புறப்பட்டு போறான். அப்போ யுத்தத்துக்கு போகும்போது அவன் ஒரு பொருத்தனை பண்றான். அவன் என்ன பண்றான்னு பாப்போமா? நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 30, 31 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோட திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றார்.